ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த 1500வது காலை மன்னா செய்தியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய யூடியூப் சேனலிலே மாரநாதா சர்ச் ஆழ்வார்குறிச்சி என்ற சேனலிலே 1499 தேவனுடைய வார்த்தை வெளிவந்திருக்கிறது. அற்பமாய் எளிய முறையிலே லாக்டவுன் நாட்களிலே காலம் சென்ற எனது மாமனார் பாஸ்டர் ராஜசேகர் அவர்களால் இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு 407 தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அது இந்த சேனலிலே இருக்கிறது. அதைத் தொடர்ந்து மீதியான செய்தியை ஆண்டவர் கொடுப்பதற்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். நம்முடைய சேனலில் 1499 தேவனுடைய வார்த்தை வெளிவருவதற்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இதுவரை நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்புக்காக நன்றி. தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இந்த நாளிலும் இந்த 1500வது காலை மன்னா தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்காக சென்னை பட்டணத்திலே வண்டலூரிலே ஊழியம் செய்கிற கிரேஸ் ஆஃப் காடினுடைய தலைமை போதகர் பாஸ்டர் கேப்ரியல் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார்கள். நிச்சயம் அது உங்களுக்கு ஆறுதலாய் தேறுதலாய் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கேளுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையிலும் மாரநாதா சபை ஆழ்வார்குறிச்சியை சேர்ந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கும் காலை மன்னா நிகழ்ச்சியின் நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே எங்கள் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 1500வது எபிசோடிலும் கூட காலை மன்னாவை கொண்டு வருகிறதற்காக பாஸ்டர் கேப்ரியல் கிரேஸ் ஆஃப் காட் சபை வண்டலூர் அவர் இந்த வேளையிலே இருக்கிறபடினால் நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். அவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி நாம் இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், அந்த அதிகாரத்தில் கடைசி பகுதி நாம் பார்க்கும் பொழுது இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவதற்கு அவர் எப்பொழுதும் ஆவலோடு கூட இருக்கிறார். இந்த சாத்தானானவன் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் துக்கத்தை அவன் கொண்டு வருகிறவனாய் அவன் இருக்கிறான். ஆனால் கர்த்தரோ எல்லா சாத்தானுடைய தந்திரங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவர் சந்தோஷமாய் மாற்றுகிற ஆண்டவர். அவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். வேத வசனத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 32வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களிடத்திற்கும் போனான். அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். அந்த மனுஷனை கண்டான். 8 வருஷமாய் ஒரு மனுஷன் கட்டிலே அவன் படுத்து கொண்டிருக்கிறான். பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு எல்லாரும் மகிழ்ச்சி அடைந்து, அவன் போய் சந்தித்து வந்த மக்கள் எல்லாம் நான் விசுவாசிக்கிறேன் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையினால் மகிழ்ச்சி அடைந்து எல்லாரும் ஆறுதல் அடைந்திருக்கிற நேரத்தில் ஒரே ஒரு மனுஷன் அந்த இடத்தில் கட்டிலின் மேல் படுத்து கொண்டிருக்கிறான். பாருங்கள், இந்த மனுஷனை குறித்து சொல்லப்படுகிறது, 8 வருஷமாய் அவன் கட்டிலில் அவன் படுத்து கொண்டிருப்பான் என்று சொன்னால் அவனுடைய நிலைமையை சற்று எண்ணி பார்ப்போம். அந்த மனுஷனுடைய நிலைமை மிகவும் பரிதாபமான நிலைமையிலிருந்து குடும்பத்தினால் அவன் உதவி அவனுக்கு கிடைத்திருந்தாலும் பல சூழ்நிலையில் குடும்பத்தில் அவனுக்கு உதவி செய்து குடும்பத்தினரும் சோர்ந்து போயிருப்பார்கள். விசேஷமாய் அவனுக்கே அவன் வாழ்க்கையை குறித்து யோசிக்கும் பொழுது நம்பிக்கையற்ற ஒரு நிலை, வருத்தமடைந்த ஒரு நிலை, சோர்வான ஒரு நிலை, எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு நிலையைப் போல உணர்ந்திருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் இனி ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையில்
அவன் சோர்ந்து போய் அவன் கட்டிலே படுத்து கொண்டிருந்த அந்த அனுபவம் 8 வருடம். அந்த 8 வருடத்திற்கு பின்பதாக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவனை குணமாக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருந்தார். பாருங்கள், இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது பேதுரு போய் சரியாய் அந்த லித்தா ஊருக்கு போய் அவனை சந்திக்கும்படியாய் சரியான நேரத்தில் அவனை சந்தித்தான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையினால் அவனிடத்தில் பேசி, இந்த ஐனேயை பார்த்து 8 வருஷமாய் நீ படுத்து கொண்டிருக்கிறாய், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து நீயே உன் படுக்கையை போட்டுக்கொள் என்று சொல்லி அவனை சொன்ன மாத்திரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு அந்த ஐனேயாவை தொட்டு உடனே என்று வேத வசனம் சொல்லுகிறது. 34வது வசனத்தில் பேதுரு அவனை பார்த்து ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் என்று சொல்லி நீ எழுந்து படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்று சொன்ன மாத்திரத்தில் உடனடியாக அவன் எழுந்திருந்தான். இந்த இடத்தில் நாம் வேத வசனத்தில் இந்த ஆழமான சத்தியத்தை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலையும் சுகத்தையும் அற்புதத்தையும் செய்திருக்கிறது. இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நாள் நம்முடைய வாழ்க்கையில் நிமிர முடியாமல், எழுந்திருக்க முடியாமல், குடும்ப சூழ்நிலையிலும், வேலையிலும், பிஸ்னஸிலும், நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியத்தில் நிமிர முடியாமல், எழுந்திருக்க முடியாமல், எல்லா நிலைகளும் படுத்த படுக்கையின் நிலைமையைப் போல எல்லாம் படுத்த நிலைமையில் மாறியிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு பெரிய விடுதலையும் ஒரு அற்புதத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறவராய் இருக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை இந்த நேரத்தில் உங்கள் மேல் பாய்ந்து கர்த்தருடைய வல்லமை உங்களை விடுதலையாக்குகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை குணமாக்கி உங்களை விடுதலையாக்கி உங்கள் துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றி நீங்கள் சமாதானத்தோடு கூட வாழ்ந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாசிகளாய் இருந்தாலும் சரி, ஊழியர்களாய் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளது, நம்மை விடுதலையாக்கி சுகத்தோடு சமாதானத்தோடு கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எந்த மக்களாயிருந்தாலும் சரி, யாவரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் எல்லாம் படுத்த நிலைமையை ஆண்டவர் எழுப்பி உங்களை சமாதானத்தோடு கூட சௌக்கியத்தினாலும் சந்தோஷத்தினாலும் கர்த்தர் உங்களை நிரப்பி அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் துக்கங்கள் நீங்கி சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இந்த தேவன் உங்களை ஒருபொழுதும் இந்த இயேசு கைவிடார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்தில் கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த நாளில் உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை அவர்களுக்கு நேராக நீட்டி, இயேசுவே இப்பொழுது அவர்களை நீ தொடுவீராக. உம்முடைய வல்லமையுள்ள பிரசன்னம் இப்பொழுது இந்த வீடுகளிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற எந்த இடத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இவர்களை சுகமாக்கி விடுதலையாக்கி அற்புதத்தினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் இன்றையிலிருந்து அவர்கள் துக்கங்கள் அவர்களை விட்டு ஓடி போகட்டும். கர்த்தர் சமாதானமான வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.